இதுல வேற ஏதோ இருக்கு ஆதி. நீங்க அது என்னன்னு சொல்லுங்க. அத சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த நிமிஷமே கையெழுத்து போடுறேன். பாரதி, நீங்க தேவையில்லாம எதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களால எழுதி கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. நான் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கேன். யார் கேட்டாலும் என் முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. சரி, அப்ப நானும் நீங்க பணத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்லாதி. நீங்க மட்டும் இல்ல, யார் என்ன பத்தி தப்பா நினைச்சாலும் அதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு உடனே ரோஷப்பட்டு கோவப்பட்டு நீங்க சொல்றபடி கையெழுத்து போட்டுருவேன் மட்டும் நினைக்காதீங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உங்களுக்கு பாரதிய பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம என்கிட்ட ஆர்கியூ பண்ணி சண்டை போடுறதை விட்டுட்டு என்ன காரணமோ அதை சொல்றத பத்தி மட்டும் யோசிங்க. நியாயமான காரணமா இருந்தா நான் அதுக்கு குறுக்க நிக்க மாட்டேன். இனி இந்த விஷயத்தை பத்தி பேச எதுவும் இல்ல. பாத்தீங்களா, இன்னைக்கு வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷத்துல அம்மாவை நான் இப்படி பார்த்ததே இல்ல. அம்மா பார்க்க புதுசா இருக்காங்கப்பா. உங்களுக்கு ஏன்னு தெரியுமா? தெரியலையே ஃப்ரெண்ட். நீங்க வேணா கேட்டு பாருங்க. நான் கேட்டா உங்க அம்மா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்க. நான் கேட்டா மட்டும் எப்படிப்பா சொல்லுவாங்க? எனக்குலாம் நம்பிக்கையே இல்ல. சரி, நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறேன். என்னடி, என்கிட்ட என்ன கேட்கணும்? எதுவா இருந்தாலும் கேளு, நான் பதில் சொல்றேன். எனக்கு பதில் சொல்றதுக்கு எந்த தயக்கமும் இல்ல. என்னால நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். அம்மா, இப்ப எதுக்கு இப்படி பேசுற? எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தேகம். அம்மா, நீ எப்பவும் இல்லாம இப்ப எதுக்கு இப்படி ரெடி ஆயிட்டு இருக்க? உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுல்ல? பிடிக்காதுதான். ஆனா அப்ப நான் யாரு? வெறும் பாரதி. ஆனா இன்னைக்கு அப்படியா? இவ்ளோ சொத்துக்கும் நான் தான் இப்போ ஒரே ஆளு. நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க எல்லாரும் நான் இந்த சொத்துக்காக தானே வந்தேன்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்ற மாதிரி நான் சொத்துக்காக வந்த பொண்ணா இருந்தா தானே எனக்கு மரியாதை கிடைக்கும். அதனால இனிமே இப்படிதான். டெய்லி ஒரு நகை, டெய்லி ஒரு புடவை. போதுமா? சரிம்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆதி, ஒரு நிமிஷம். அது புது புடவல்ல, ப்ளீட்ஸ்லாம் சரியா இருக்க மாட்டேங்குது. கரெக்டா எடுங்க. என்ன ஆதி? வாங்க. இந்த ப்ளீட் சரியில்லை பாருங்க. கரெக்டா எடுங்க. கரெக்டா எடுங்க ஆதி. ஓகே. ஓகே தான். ஆனா இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். அம்மா, பணம் நிறைய வந்தா எல்லாரும் இப்படிதான் மாறி போயிடுவாங்களா? இப்ப என்னடி மாறி போனாங்க? லீட்ஸ் புடிச்சு விடுங்கன்னு சொன்னது ஒரு தப்பா? நீ போய் முதல்ல ஸ்கூலுக்கு ரெடி ஆகிற வழியை பாரு. இன்னைக்கு உங்க அப்பா தான் இந்த ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாரு. எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு. அம்மா, காஃபி எடுத்துக்கோங்கம்மா. என்னங்க என்னங்க என்னங்க? பார்வதி, என்ன? எதுக்கு இப்படி ஓடி வர? அனி, லாக்கர் சாவியை நீங்க ஏதாவது மாத்துனீங்களா? உன்கிட்ட தானே இருக்கு. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ அண்ணி, அதை ஏன் கேக்குறீங்க? என்கிட்ட இருக்கிற சாவி இப்ப லாக்கரை திறக்க மாட்டேங்குதே. அது எப்படி பார்வதி? முதல்ல நீ தெளிவா சொல்லு. அப்பா, 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 எங்க போய் தொலைஞ்சீங்க? இதோ. என்னாச்சு ஸ்வேதா? ஏன் இப்ப கத்திட்டு இருக்க? என்னப்பா நடக்குது இந்த வீட்ல?
எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. நானே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். உங்களுக்கு என்னப்பா டென்ஷன்? முதல்ல நீ என்ன விஷயம் சொல்லு ஸ்வேதா. ஐயோ, முதல்ல நான் சொல்றதை நீங்க 2 பேரும் கேளுங்க. ஏய், இவ வேற. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா ஆமா, உங்களுக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் இருக்கும். இங்க பாருங்க, இந்த லாக்கர் சாவி லாக்கர் திறக்க மாட்டேங்குது. ஏண்டி, இது ஒரு பிரச்சனையா? என்னைய விட்டு திறந்து பாரு. ஐயோ, அது இல்லங்க, சாவி உள்ளேயே போக மாட்டேங்குது. ஐயோ அம்மா, சும்மா இருமா நீ. பா, நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணேன். என்னோட பேமெண்ட் ஃபெயில்டுன்னு வருது. பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அக்கவுண்ட் ஆக்டிவாவே இல்லைன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற ஸ்வேதா? பா, என்னோட அக்கவுண்ட் ஒர்க் ஆகலப்பா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குமா? ஏய், என்னடி ஓவரா இருக்கு? ஆ, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆ, சரி, நான் நேத்து பெர்ஃப்யூம் வாங்கி வச்சிருக்கேன், அது அங்க இருக்கு, எடு. அம்மா நிறைய இருக்குமா? எதுமா? தோ பக்கத்துலயே இருக்கு பாரு, அது எடு. இந்தாம்மா. என்ன தமிழ் என்கிட்ட கொடுக்குற? என் செல்லம்ல, நீ அடிச்சு விடு. இந்தா அடி. ஆ, நல்லா. இங்க இங்க லெஃப்ட்ல. ஆ, பேக்ல. வச்சிரு. தமிழ், ஸ்மெல் சூப்பரா இருக்குல்ல? நீ தானே அடிச்ச, எனக்கு எப்படி தெரியும்? நான் அடிச்சா உனக்கும் தெரியும்டி. உனக்கு வரலையா என்ன? என்ன ஆதி, நான் பண்றதெல்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? சிம்பிள். ஒண்ணு, நீங்க என்கிட்ட உண்மை என்னன்னு சொல்லுங்க. இல்ல, நான் பண்ற டார்ச்சரால இந்த வீட்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் என்ன நடந்ததுங்கிறத என்கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த 2ல ஒண்ணு கண்டிப்பா நடக்கணும். அது வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னாலையும் இந்த வீட்ல உண்மையா இருக்க முடியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா நல்லது. இல்லைன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணாலும் நீங்க பொறுத்துட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் கொடுத்த செக்கும் பவுன்ஸ் ஆயிடுச்சு. என்னப்பா சொல்றீங்க? உங்க அக்கவுண்ட்ல நிறைய பணம் இருக்குமே. தெரிலம்மா, இப்ப அதான் ஃபோன் வந்தது. அதை பேசிட்டு இருக்கும்போது தான் நீ என்னை கத்தி கூப்பிட்ட. பா, இதெல்லாம் எதிர்ச்சியா நடந்த மாதிரி தெரியல. என்ன, வீட்ல எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. ஓ, நீங்க அத சொல்றீங்களாமா? அது என்ன நான் சொல்லட்டுமா? லாக்கர் கீ ஒர்க் ஆகல. ஸ்வேதாவோட அக்கவுண்ட் ஆக்டிவா இல்ல. அக்கவுண்ட்ல எல்லாருக்குமே பணம் இல்லாம பவுன்ஸ் ஆயிருக்கு. அதானே சொல்ல வரீங்க? என்ன பாரதி சொல்ற? எப்படி இதெல்லாம்? மா, இனிமே இந்த வீட்ல எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஏ பாரதி, நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதுதான் வேணும். நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொன்னீங்க. அது உண்மைதான்னு நான் நிரூபிக்க வேணாமா? அதனால்தான் எங்க அடிச்சா வலிக்கும்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்ப அடிக்கிறேன். அடி பலமா இருந்தா தாங்கிக்க பழகிக்கோங்க. இனிமே இப்படிதான் இருக்கும்.
அக்கா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி. இந்தாங்கம்மா. தேங்க்யூக்கா. பாரதி, அம்மா, எனக்கு தெரிய வேண்டிய உண்மை தெரியற வரைக்கும் இனி இந்த வீடு இப்படிதான் இருக்கும். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நீங்க உண்மையான காரணம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் நான் இது எல்லாத்தையுமே நிறுத்திடுறேன். எனக்கு எனக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா உங்களுக்குள்ள நீங்கெல்லாம் ஆடிக்கிற அந்த கண்ணாமூச்சி ஆட்டம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. கீ என்கிட்ட இருக்கு, நீங்க எப்படி ஓபன் பண்ணீங்க? மேடம் தான் சார் ப்ரோக்ராம் மாற்றி புதுக்கி வாங்கி கொடுத்துருக்காங்க. பாரதி, என்ன இது? என்ன சொல்றீங்க ஆதி? புரியாத மாதிரியே கேட்காதீங்க. எதுக்கு இப்ப காரோட கீயை மாத்துனீங்க? ஏன் பாரதி என்கிட்ட நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க சொத்து எல்லாத்தையும் ஸ்வேதா கிட்ட கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப நடக்கிறது தானே நடந்திருக்கும். புரியலையா? உங்களை டம்மி ஆக்கி உங்களுக்குன்னு எதுவுமே இல்லாம ஸ்வேதா உங்களை இப்படிதான் நிக்க வச்சிருப்பா. இப்போ பணத்துக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்க பொண்டாட்டி இப்படி பண்ணிருக்கா. இத நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க ஆதி, அதான் கரெக்டா இருக்கும். டிரைவர், நீங்க வண்டி எடுங்க. ஓகே மேடம். பாரதி, நான் எப்படி ஆபீஸ் போறது? நீங்களா? தோ ஏன் வண்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போங்க. மறக்காம ஹெல்மெட் போட்டு போங்க ஆதி. ஏன்னா இப்ப போலீஸ் கடுபடிலாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஹெல்மெட் போடலனா பிரச்சனை தான். பார்த்து பத்திரமா வாங்க. போயிட்டு வா தமிழ். பாய். அப்பா, ஏன்பா அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? தெரியல ஃப்ரெண்ட், ஆனா உங்க அம்மா ஒரு முடிவோட தான் இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. அம்மா மேலயும் எதுவும் தப்பு இல்லப்பா. அவங்க தான் ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு உங்ககிட்ட கேக்குறாங்கல்ல, அதை சொன்னா அவங்க மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுவாங்க. நீங்க தான் அந்த சீக்ரெட் என்னன்னு அம்மா கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது என்னன்னு சொல்லுங்களேன்ப்பா. அதை விடுங்க தமிழ், வாங்க உங்களை வண்டியிலேயே கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்றேன். என்ன மலர், வர வர ஆபீஸ்ல நடக்கிற விஷயம் எல்லாமே அதிரடியா இருக்கு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஓவர் நைட்ல நம்ம கம்பெனிக்கு புது பாஸ் வராங்க. இந்த திடீர் மாற்றம் எதனால இருக்கும்னு நினைக்கிற? யாருக்கடி தெரியும்? இந்த மாதிரி பெரிய ஆபீஸ்ல இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். எல்லா இடத்துலயும் இப்படிதான். இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம். நம்ம சம்பளம் வாங்குறவங்க அவ்வளவுதான்.
நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் புதுசா தான் இருக்கும், புரியுதா? இவங்களா? புது பாஸ் யாரா இருக்கும்னு நினைக்கிற? தெரியலையே, வந்தாதான் தெரியும். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மலர். ஆமா, எதுக்கு எல்லாரும் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? எதுக்கு கையில பொக்கே மாலெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்குலாம்? மேம், பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. நம்ம கம்பெனிக்கு புது பாஸ் வரதா சொன்னாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணதான் இந்த ஏற்பாடெல்லாம். அதுக்காக தான் நாங்க எல்லாரும் வெளியே நிக்கிறோம். வாட் நான்சென்ஸ்! புது பாஸா? எனக்கு தெரியாம இந்த ஆபீஸ்க்கு யார் புதுசா வர போறாங்க? என்ன மேடம் சொல்றீங்க? புது பாஸ் வர விஷயம் உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன வேற லாங்குவேஜ்ல பேசுறேன்? தமிழ்ல தானே பேசுறேன். யாராவது தப்பான தகவல் கொடுத்தா அதை நம்பிட்டு வந்து இப்படி நிப்பீங்களா? நீங்களா படிச்சவங்க தானே? இத கூட யோசிக்க மாட்டீங்களா? இன்ஃபர்மேஷன் உண்மையானு கன்ஃபார்ம் பண்ணிக்க மாட்டீங்களா? யாராவது ஏதாவது சொன்னா அப்படியே வந்து நிக்க வேண்டியது. மேம், இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் தான் மேம். அதனால தான் புது பாஸ் வர வரைக்கும் யாரும் உள்ள போக வேண்டாம்னு வெளியவே நிக்கிறோம். திரும்ப என்ன டென்ஷன் பண்ணாத. அப்படிலாம் யாரும் கிடையாது. எல்லாரும் உடனே உள்ள வரீங்களா? அது எப்படி மேம் முடியும்? இன்ஃபர்மேஷன் உண்மையா இருந்து ரிசீவ் பண்ணாம விட்டா தப்பாயிடும்ல. சரி, உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது? மேடம், புது பாஸ் வரதா மெயில் தான் மேடம் வந்தது. லூசாயா நீங்களா? மெயில் வந்ததை நம்பி இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், மெயில் ஒரு ஆளுக்கு மட்டும் வரல, ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் வந்திருக்கு. அதனால தான் நாங்கள் எல்லாரும் வெளியில வந்து நிற்கிறோம். இப்போ நீங்க சொல்லி தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். என்ன சொல்றீங்க எல்லாரும்? ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் மெயில் வந்ததா? ஆமா மேடம். ஆமா மேடம். மெயில் வந்ததா? இது யார் வேலையா இருக்கும்? பாரதியா இது? இது என்ன கனவா நிஜமா? பாரதி தான் நமக்கு வந்திருக்க புது பாஸா? ஓவர் நைட்ல எப்படி இவ்ளோ சேஞ்ச் ஆச்சு? பாஸ் மாறுவாங்கன்னு பார்த்தா கடைசியில பாரதியோட லைஃபே மாறி போயிருக்கு. என்ன கன்றாவி இதெல்லாம்! இவளுக்கு ரொம்ப தான் திமிர் அதிகமா இருக்கு. அங்க வச்சிரு. என்ன மலர், நிறைய பேசுவா, இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிற? மேடம், அது வந்து நீ பேசு மலர், பேசினாதான் நல்லா இருக்கும். மலர், நீ உன் சீட்டுக்கு போ, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாரதி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன வேணா பண்ணுவ, அதை கேட்க இங்க யாருமே இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எந்த தைரியத்துல கம்பெனிக்கு புது பாஸ்னு சொல்லிட்டு வந்திருக்க? எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல பாரதி. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா போற.
இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அப்படியே வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு. என்ன சத்தம்லாம் பலமா இருக்கு? ஆபீஸ்ல ஒரு பாஸ் முன்னாடி எப்படி பேசணுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட உனக்கு கிடையாதா? இதெல்லாம் உனக்கு யாரும் சொல்லி தரலையா? பாஸ் கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். அப்புறம் இந்த சத்தம்லாம் இங்க சுத்தமா இருக்கக்கூடாது, புரியுதா? எப்பவுமே சைலண்டா தான். இப்படி இன்னும் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு. அத மறந்துட்டு உன் இஷ்டத்துக்கு நீ தாம் தும்னு குதிக்காத. இனிமே இப்படிலாம் நடக்க கூடாது. இப்ப ஏதோ சும்மா சாதாரணமா சொல்றேன். இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு அப்புறம் பாஸ் என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு நான் உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். பாரதி, ரொம்ப ஓவரா போற. இதெல்லாம் நல்லது கிடையாது. இரு ஸ்வேதா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஓவர் டென்ஷன்லாம் உடம்புக்கு ஆகாது. இந்தா தண்ணி குடி. குடி. என்ன பாரதி, என்ன அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறியா? அது யாராலையும் முடியாது. நீயா உன்னை பாஸ்னு சொல்லிட்டா சரியா போச்சா? இதுக்கப்புறம் வேற யார் ஸ்வேதா சொல்லணும்? மொத்த சொத்து இப்ப என் பேர்ல இருக்கு.